ஹலோ காய்ஸ், இது உங்களோட நெக்ஸ்ட் ஸ்பேனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எவன்லி மோட்டல் கார்டுங்கிற மாலை எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். ஸ்டார்டிங்லேயே அவங்க சில்வர் யூனியனை டார்கெட் பண்ணாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் வச்சு பார்த்தா நாங்கூன் ஃபேமிலி தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் நாங்கூன் ஃபேமிலியை டார்கெட் பண்ணாங்க? அவங்க தனி நபராக இல்லாமல் ஒரு குரூப்பாக இருந்தால் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டதும் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ அந்த பிளாக் ஃபேக்ஷனுக்கு போகிறான். அங்கே போய் இந்த இடத்த தான் ஷோ காணா போனான். இந்த இடத்த தான் அவன் காணாம போனானா? சரி, அந்த இடத்த சுற்றி என்ன நடந்ததுன்னு நான் விசாரிச்சு பார்க்குறேன். அவன் காணா போன இடத்த வச்சு பார்த்தா கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்கும். இனிமேல் இதை விட்டுட்டு தேடக்கூடாது. எனக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தா அவங்க எல்லாருமே இந்த 3 இடத்த தான் கடத்தி வச்சிருக்கணும். வேற எங்கேயும் இருக்க வாய்ப்பில்லை. இன்னும் அவன் சொன்னதை கேட்டியா? 3 இடத்துக்கும் தனித்தனியாக போங்கடா. ஓகே சார், நீங்கள் சொன்னபடியே நாங்கள் போகிறோம் அப்படின்னு 3 பேரும் பயந்துகிட்டே சொல்கிறானுவோ. சரி, நான் போய் டிராகன் யூனிட் அழைச்சிட்டு வரேன். நீங்கள் எல்லாம் ஏதாவது அங்கே இருந்ததுன்னா டக்குன்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி சாவ ட்ரை பண்ணாதீங்க. அவங்களும் அதுக்கு எஸ் சார் அப்படிங்கிறானுவோ. அந்த சீன் இதோட கட் பண்ணி ஒரு அடர்ந்த காட்டில் நடுவில் ஒரு வீட்டை தான் கட்டாங்க. அங்கே தான் பார்த்தா ஷோவை அடித்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்கே வந்து ஒருத்தனும் பிளாக் ஃபேக்ஷன் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட இன்னொருத்தனும் அந்த பிளாக் ஃபேக்ஷன் ஏரியாக்குள்ள நுழைஞ்சதுனால அவங்க இப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த மாஸ்க் போட்டவனும் சரி, இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிடுங்க. அதோட இதுமாரி சீக்கிரம் அவனை மூவ் பண்ணி இந்த இடத்த விட்டு கொண்டு போயிடுங்க. இப்படி பேசிட்டு இருக்க நேரத்தில் அங்கே வந்து ஒருத்தனும் அர்ஜுன் நியூஸ் அந்த பிளாக் ஃபேக்ஷன் நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் இங்கே வந்துட்டாங்க. அவங்க நான் நினைச்சதோடவே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. சரி, இப்போ அவங்க வந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது? என்னால் முடிஞ்ச வரை இந்த இடத்த நான் குழப்பத்தை தவிர்க்கணும். அதனால் இந்த தடவை உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். கேட்ட மற்றவங்களும் நீங்கள் சொன்னபடி அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு எவிடன்ஸை நாங்கள் அழிச்சிடுறோம். அந்த நேரத்தில் மட்டும் இந்த இடம் தான் அப்படின்னு அந்த வீட்டுக்கிட்ட ஹீரோ ஆயிச்சிட்டு வரான். கூட இருக்கிறவங்க சொன்னபடி பார்த்தா அந்த முட்டாள்லாம் இந்த இடத்துக்குள்ளே தான் வந்துட்டு போனாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ நல்ல வேலை செஞ்சிருக்க, அதனால் இங்கேட்டு போயிடு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் டிராகன் யூனிட்டும் அப்புறம் நானும் எல்லா விஷயத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம். இந்த இடத்துல எவனும் எஸ்கேப் ஆக முடியாத அளவு சுற்றி எல்லாரையும் சரௌண்ட் பண்ணி வச்சுட்டேன். எங்களோட ஷோவை ரெஸ்கியூ பண்ணுறது தான் எங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நீ எதை பற்றியா பேசிகிட்டு இருக்க? நம்ம ஏன்டா அவனை ரெஸ்கியூ பண்ணோம்? அப்போ நம்ம எங்களோட ஷோவை ரெஸ்கியூ பண்ண நம்ம வரலையா? நான் ஏன்டா அப்படிப்பட்ட ஒருத்தனை பற்றி கவலைப்பட்டு வர போகிறேன்? இங்கே இருக்கிற சந்தேகப்படுற மாதிரி இருக்கிறவங்கள நான் கண்டுபிடிக்க தான்டா நான் வந்தது. அப்போ எங்களோட ஷோலாம் இவருக்கு ஒரு ஆளே இல்லை. அப்படி இவங்க யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் முன்னாடி போன ஹீரோ டக்குன்னு நின்று இங்கே எல்லாரும் மறைஞ்சிருக்காங்க. அதை கேட்ட டிராகன் யூனிட்டும் டக்குன்னு ஹீரோவை கவர் பண்ணி நின்று நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் கண்டிப்பாக நீங்களே பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஆளுங்களாம் சமாளிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இருக்காது அப்படி சொன்ன அடுத்த செகண்டு அந்த உள்ளேட்டு எல்லாரும் டக்குன்னு வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போதே இங்கே நின்றுட்டு இருந்த எல்லாரையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதில் எப்படியோ கையில் வச்சு இந்த கத்தியை வச்சு டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட மட்டும் விடாமல் அந்த கேப்டன் மறுபடியும் திரும்பி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதில் எப்படியோ அவங்க தப்பிச்சிடுறாங்க. அந்த அட்டாக்ல தப்பிச்சனும் சும்மா விடாமல் மறுபடியும் டக்குன்னு அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்கும் நேராக வராமல் டக்குன்னு சுயண்டு கேப்டன் பின்னாடி போய் அட்டாக் பண்ணுது. பின்னாடி அட்டாக் பண்ணதும் டக்குன்னு சுயண்டு வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண வருது. அதில் எப்படியோ கேப்டன் தப்பிச்சிடுறாரு. இவனை பார்க்கும்போது எவனும் இவன்ட்டு மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற போல ஃபீல் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். இதே தான் என் குரூப்பில் இருக்க மற்றவங்களுக்கு நடக்குது. யார் தான் இவனோ? சரி, இப்போ அதை பற்றி யோசிக்காம என் ஆப்பனன் பற்றி கவனம் செலுத்தும். டேய், முடிஞ்சா என் பின்னாடி அட்டாக் பண்ணி காட்டுறா. கேப்டன் மறுபடியும் அட்டாக் பண்ண பார்க்குறாரு. அதில் மறுபடியும் எஸ்கபாய் பின்னாடி வந்து அவன் முதுகுலேயே பாகுமணி மாதிரி குத்துறான். அந்த குத்துனோட அவனை பார்த்து எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அந்த டிராகன் யூனிட்டோட கேப்டனாக இருக்கணும். பார்க்கும்போது டிராகன் யூனிட்டை சேர்ந்த மற்றவங்களும் ப்ரோ அப்படின்னு கத்துறானுவோ. கடைசியில் பார்த்தா அந்த கத்தி அவன் கைக்கு நடுவில் சொருவி இருக்கு. மறுபடியும் டக்குன்னு அந்த கத்தியை பிடிச்சபடியே மறுபடியும் இந்த அசாசின் அட்டாக் பண்ண பார்க்குறான். அதுலேட்டு அவன் எப்படியோ டக்குன்னு பின்னாடி குச்சி தப்பிச்சு போயிடுறான். இந்த டெக்னிக்கை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்டா அப்படின்னு அவன் வயிற்றுலேயே குத்துறான். சரி, இப்போ என் பிளேடோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு குத்துனப்படியே கேட்குறான். அவன் ஏதோ கத்தி ஊத்தே வாங்காத மாரி டக்குன்னு இவன் கையை பிடிச்சி அவன் கையில் வச்சு அந்த கத்தியை வச்சு அட்டாக் பண்ண வரான். அப்படி அவன் அட்டாக் பண்ண போகிற நேரத்தில் யாரோ டக்குன்னு மூஞ்சியே விட்டு உதவ வைக்கிறாங்க. வர்றான்னு பார்த்தா ஹீரோ தான். இந்த அளவு ஸ்கில்லை வச்சுக்கிட்டு எப்படா நீ உன் கார்டை டவுட் பண்ண? இனிமே அப்படி பண்ணாத. அவனோட உயிரை நீ கொன்று எடுக்கிற வரைக்குமே நீ அந்த போட்டியில் இன்னும் ஜெயிக்கல. அப்படி அவங்க 2 பேரும் பேசுகிற நேரத்திலே மற்ற 2 பேரும் அடிச்சு கீழே விழுவுறாங்க. அதுல இருந்து ஒருத்தனும் நீனும் வந்துட்டியா பிரதர் அப்படின்னு 2 பேரும் நடிக்கிட்டே பேசுறாங்க. எல்லா கஷ்டமா இருந்தாலும் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஆனா நம்ம இன்னுமே இந்த ஸ்டேஜ்லயே தான் இருக்கோம். ஏன் இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட எல்லாம் தோத்து போறதுனால என் பிரேட் ரொம்பவே டேமேஜ் ஆகுது. அப்படி பேசிக்கிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு உங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு தாண்டா இங்க நாங்க சாவோம் அப்படி இவங்க சொல்ற இடத்துல பார்த்தா எல்லாம் பட்டுன்னு கீழே விழுவுறானுவோ. அங்க வந்த ஹீரோவும் உங்களுக்கு எல்லாம் யாரா சாவ பர்மிஷன் கொடுத்தா? நான் சொல்றத உங்க மைண்ட்ல நல்லா தெளிவா நம்ப வச்சுங்க. உங்களோட உயிர் முத கொண்டு எல்லாமே என்னோடது
அவ்வளோதான், என்ன புரியுதா? அவனும் அதை கேட்டு பயந்துக்கிட்டு சாரி அப்படிங்கிறானுவோ. பரவாயில்ல விடுங்க, இங்கே நீ பட்ட அவமானத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நல்லா நான் ட்ரைனிங் தரேன். அதை கேட்ட அவனாலும் அவங்களோட சேர்த்து நம்மளும் செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறானுவோ. எங்கள்கிட்ட எந்த எக்ஸ்கியூஸ் இல்லை எங்களோட அப்படின்ட்டு அந்த கேப்டன் வரான். ஏய் நீ அங்கேயே நில்றா, இன்னும் சில பேர் ஒழிஞ்சிருக்காங்க, அவங்க வெளியே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவங்க 3 பேர் மட்டும் இல்லை அப்படின்ட்டு 4வதா இன்னொருத்தன் வெள்ளை கலரில் வரான். உன்னை என்னால் வெறுங்கையில் ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால அப்படின்ட்டு ஹீரோ கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடியாக வரான். அந்த நேரத்தில் அவனும் வானத்தில் மல்டிபிள் அட்டாக் பண்ணுறான் ஹீரோனுக்கு. அதை ஹீரோ அவனை மாரியே டக்குன்னு இவன் ப்ளூ கலரில் இன்னொரு அட்டாக் பண்ணுறான். ஹீரோ பண்ண அட்டாக் அவன் பண்ண அட்டாக்லாம் கிழிச்சிட்டு போய் அவனை அட்டாக் பண்ணது. அந்த அட்டாக் பட்டதில் அவன் 2ஆ கிழிஞ்சு கீழே விழுவான். அப்படி கீழே விழுந்தவங்க கிட்ட போய் நான் நினச்சி பார்த்ததோட நீ ரொம்பவே வீக்காக இருக்க, உனக்காக நான் யூஸ் பண்ண பாரு அந்த எவன்லி டார்க்கிங் ஆர்ட், அதை ரீசனே இல்லாமல் யூஸ் பண்ணிட்டேன். ஹீரோ அட்டாக் பண்ணதை பார்த்த மற்றவங்களும் இப்போ ஹீரோ யூஸ் பண்ணது அந்த ஸ்வாட் குவே தானே, அதுக்கு இன்னொருத்தனும் அந்த அட்டாக் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நீ என்ன சொல்ற, ஸ்வாட் குவே முன்ன பின்ன பார்த்ததில்ல? நீ என்ன சொல்ற, செகண்ட் எங்களோட அப்படிப்பட்ட பவர்ஃபுல் அட்டாக் யூஸ் பண்ணான்னு சொல்றியா? நீ ஒன்றும் காமெடி பண்ணல. அந்த நேரத்தில் உள்ள ஷோ தான் காட்டுறாங்க. இங்க இருந்து எல்லாருமே போயிட்டாங்க, இப்போ எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. அந்த நேரத்தில் அவன் இருந்த இடத்த ஓப்பன் பண்ணி ஹீரோ எட்டி பார்க்குறான். அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்க நேரத்திலே ஹீரோ வந்து எட்டி பார்க்குறான். அவனை பார்த்து இவனும் நீ யாரா அப்படின்னு கேட்குற நேரத்தில் ஹீரோ பட்டு அந்த கதவை முடிட்டு இங்கெல்லாம் எதுவுமே இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். அங்கே இருந்த ஒருத்தனும் இல்லை நான் உள்ள ஏதோ சத்தம் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோவும் இல்லை அது ஒரு எலிதான், அந்த சத்தம் ஏதோ ஆள் ஏற்படுத்தின மாதிரில கேட்டது. அந்த நேரத்தில் சோவும் அழுதுகிட்டு இங்கேட்டு போவாதீங்க, என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு அழுகுறான். அடுத்த சீனே அந்த சோவை அந்த லேட்டர் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். நீங்க நல்லா இருக்கீங்களா? அதுக்கு அவனும் தூக்கிட்டு வரதை பார்த்த ஹீரோவும் டேய் நீ அவனை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லடா. அங்க வந்து இன்னொருத்தனும் எங்களா அங்க இருந்து எல்லாருமே செத்துட்டாங்களா? நான் என் ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ணல, அதனால அங்கேருந்து எல்லாருமே செத்துட்டாங்கடா. இல்லை எங்களோட அவங்களே பாய்சன் குடிச்சு செத்துட்டாங்க. அதை கிட்ட ஹீரோவும் டென்ஷன் ஆகிட்டே அவங்க மேலே உங்களை கண்ணு வைக்க தானே சொன்னேன். அதுக்கு அவனும் அழுதுகிட்டு நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி இனிமேல் அந்த சத்தத்தை நினச்சி கவலைப்படாத, வா நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போய் சாப்பிடும் அப்படின்னு ஹீரோ டக்குன்னு ஏதோ சென்ஸ் பண்ணி மேலே பார்க்குறான். அங்கே என்ன அப்படி பார்க்குறீங்க, அங்கே ஏதாவது இருக்கா? அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்குது வாங்க சீக்கிரமாக போகலாம். அங்கே பார்த்தா அந்த லீடர் மரத்து மேலே நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இந்த சின்ன பையன் மார்வலஸ் மார்ஷல் ஆர்ட் யூஸ் பண்றான். இப்போ புரியுது அந்த கோஸ்ட் பீஸ்ட் எப்படி சத்தானு. இவன் அப்படி எந்த மாதிரியான மார்ஷல் ஆர்ட் யூஸ் பண்ணியிருப்பான்? இல்ல நாகுன் ஃபேமிலியில இருக்க ஏதாவது சீக்ரெட் ஆர்ட்டா இருக்குமா? இது எதா இருந்தாலுமே எல்லாமே எங்க பிளான் படி தான் நடக்கும். அந்த நேரத்துல நாகுன் ஃபேமிலி தான் காட்டுறாங்க. நாகுன் சோ திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு ஒரு சத்தம். அதை கேட்ட ஹீரோ சுத்த பண்ணும், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இது எப்படி நடந்தது? அந்த யூனிட் இவனை இவ்வளவு ஈஸியா விட மாட்டாங்களே. பார்த்தா அந்த சோவை கை தாங்களா எடுத்துட்டு வராங்க. பின்னாடியே ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்தவனும் இவன் இப்படி இங்க என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறான். அவனும் அழுதுகிட்டே ஃபாதர் அப்படின்ட்டு ஓடியாரான். அவங்க அண்ணன்ட்ட போனவனும் ஹீரோ ரொம்ப என்னை பயமுடுத்துறான், அதெல்லாம் ஒன்றாவாதரா ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவனும் சமாதானப்படுத்துறான். அவன் கிட்ட வந்த ஹீரோவும் உங்க மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு, காணாம போன உங்க பையன் திரும்பி வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமாவே தெரியலையே, நீங்க என்ன பண்ற? அதோட சோவை யார் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தா? வேற யாரு, நான் தான் அவனை ரெஸ்கியூ பண்ணேன். அதை கேட்ட ஹீரோ சுத்த பண்ண டென்ஷன் ஆகி நீ ஒரு நல்ல காரியம் தான் பண்ணிருக்க, அதனால உனக்கு நல்ல ரிவார்டா தரேன். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு ஒரு காஸ்ட்லியான ரிவார்டா இருந்தா நல்லா இருக்கும், அதோட எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமான வேலை ஒன்று இருக்கு, அதனால அதை பத்தி அப்ப பேசும். எனக்கு ரொம்ப பசிக்குது, சரி வாங்கடா போலாம். அதை கேட்ட ஹீரோ சித்த போனும் எனக்கு இப்போ பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இங்க ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் தருது. நான் இப்படி ஹீரோவுக்கு நன்றி கடன் படுவோன்னு ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததில்ல, இது முடிஞ்ச அளவு சீக்கிரமா அவனுக்கு செலுத்திடணும், அதோட இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கவும் அந்த கடனை திரும்ப செலுத்தி ஆகணும். வந்தா என்னை காப்பாத்திருக்கான், அதனால முடிஞ்ச அளவு அவனுக்கு திரும்பி கொடுத்தாகணும். அதை கேட்ட ஹீரோ சித்த போனும் வாய முறா, உனக்கு இன்னுமால இது புரியல, அவன் எல்லாத்தையும் ஒரு காரணமா தான் பண்ணியிருக்கான், நம்ம ஏன்டா அவனுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும், அது என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, நீ திரும்ப வந்ததை நினச்சி சந்தோஷப்படு, அதை பற்றிலாம் நீ யோசிக்காம சிரிச்சிட்டு இருக்கியா, உனக்காக நான் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, அதை பற்றிலாம் நினைக்காம முட்டாள் மாரி பண்ணிட்டு இருக்க நீ, இப்படிதான் நீ உயிரோட வரணும்னா அதுக்கு நீ செத்தே போயிருந்திருக்கலாம், இப்படி நான் வந்ததுக்கு செத்து போலாமா, நீங்க அப்படிதான் சொல்றீங்கன்னா உங்கபடி ஆகட்டும். இந்த நேரத்தில் அவனும் வந்து சும்மாரு அப்படிங்கிறான். அதுக்கு அவனும் இனிமேலாம் நாட்ட முடியாது, நான் இங்கிட்டு கிளம்புறேன். ஒரு மெழுகுவத்தியை கூட பிடிக்க தெரியாத ஹீரோ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரத்தில் பின்னாடி இருந்துட்டும் என்ன மன்னிச்சிரு நான் சேஃபா திரும்ப வந்துட்டேன், உன் வாயை மூடுறா, உன் தொல்லையெல்லாம் இனிமேல் நேரம் தாங்கிட்டு இருக்க முடியாது, அதனால மூடிட்டு இங்கிட்ட கிளம்பு. சரி நீ சொன்னபடியே நான் இங்கிட்ட காண போறேன்டா அப்படின்னு அழுதுகிட்டே போறான். அந்த நேரத்தில் சோவோட அண்ணனும் ஃபாதர் இதெல்லாம் இப்போ பேசுற நேரமா இது, உங்க பிளான்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கன்ஃபார்ம் மாறிடுவான், அதெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, இவன் மட்டும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்திருந்தானா பிளான் அதுபடி நடந்துட்டு இருந்திருக்கும். ஹீரோ நான் நினைச்சதோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கான், ஆனா எல்லாமே என் பிளான் படி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த சீன் அதோட கட் பண்ணி ஹீரோ நல்லா வயிறு முட்டை சாப்பிட்ற
ஓவரா தான் கட்டுறாங்க. இங்க வந்த ஹீரோ சார் வந்துட்டும் இந்த நியூஸை நீங்க கேள்விப்பட்டீங்களா? என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? எல்டர் மீட்டிங்ல எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல இரவும் இந்த ஜிங்ஷனோட டேஸ்ட் ஏன் இப்படி இருக்கு? இது 100 வருஷம் பழைய ஜிங்ஷன் இல்லையா? 100 இயர் ஜிங்ஷன்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால 50 இயர் ஜிங்ஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல அவ்வளோலாம் ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்கான்னு மெடிக்கல் சொன்னாரு. முட்டாள், அதோட டேஸ்ட் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். தன்னை தானே மெடிக்கல் இதோட லீடருங்கிறனால அவனுக்கு 100 இயருக்கும் 50 இயருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரியாமையா இருக்கும். நான் சொல்ல போறதை கேட்காம இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, இப்போ இதுதான் இம்பார்ட்டண்டா? ஆமா, இப்போதைக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஜிங்ஷன் கிடைச்சதான் நான் நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கும். சரி, நான் போய் இதை மெடிசன் லீடர் எல்டர்கிட்ட நான் சொல்லிடுறேன். சரி, நீ போறதுக்கு முன்னாடி ஏதோ எல்டரை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தால, ஏன் இப்போ அதுல இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க? டேய், நீ குழப்பறதை நிறுத்தி விட்டு ஒழுங்கா மேட்ருக்கு வா. யூனிட்டி அஃபேரை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. யூனிட்டி அஃபேரா? அப்படின்னா என்ன? எங்களாட் இது ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த யூனிட்டி அஃபேர் தான் எல்லாத்தையும் ஒற்றுமையா வச்சிருக்கு. நீங்க நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே விட்டுருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அறிவு மட்டும் சுத்தமா இல்ல. ஹீரோ அதை கேட்டு டென்ஷனாக இந்த டேபிளை உடைச்சிட்டு, உனக்கு என்ன இங்க இருக்கணும்னு ஆசை இருக்கா, இல்ல எங்கேயாவது வெளியே போகணும்னு ஆசைப்படுறியா? இப்படியே பண்ணிட்டு இருந்த நான் அந்த டிராகன் யூனிட்டோட சேர்ந்து உனக்கு கொள்றத தவிர எனக்கு வேற வழி இல்ல. சாரி, கொஞ்சம் மறந்துட்டேன். பீப்புள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவாங்க. அதோட அந்த யூனிட்டி அஃபேர் இந்த டிராகன் ஃபேமிலி வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தும். இல்லை, முக்கியமா என்ன நடக்கணும்னா பிசினஸ்ல என்னென்ன நடக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க பண்ண சாதனை எல்லாம் வெளிப்படையா சொல்லுவாங்க. அதனாலதான் இது பேரு யூனிட்டி அஃபேர்னு சொல்றாங்க. இந்த ஈவெண்ட் அவ்வளவு முக்கியமானதா? அதுக்கு நான் வந்துதான் ஆகணுமா? இந்த சில்வர் யூனியன் ஆம்புஷ், அப்புறம் எங்களாட் சோவா கிட்னாப் பண்ணது, இதெல்லாம் ரொம்ப நடந்திருக்கு. அதனால இது கண்டிப்பா நடக்கும். அதோட நிறைய பிசினஸ் மேனும் இதுல வருவாங்க. நடக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்க்கவும் எல்லாரும் ஒன்னா இருக்கவும் இந்த ஈவெண்ட் முக்கியமா நடக்கும். நீ சொல்றதெல்லாம் கேட்க ஏதோ பாலிடிக்ல இருக்கிற மாதிரியா இருக்கு. அதோட உங்க அப்பா தான் இதை கேட்க சொன்னாரு. எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஈவெண்ட்ல நீங்க கலந்துக்கிட்டே ஆகணும். நீங்க அன்னைக்கு என்ன மாதிரி காஸ்டியூம் போடுறங்கிறத முன்னாடியே சொல்லிடுங்க. அப்பதான் சரியா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. இப்போதைக்கு நான் என்ன கேர் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். எல்லாம் பிசினஸ் பண்றவங்களும் ஒன்னா வர இடமா? அப்ப அன்னைக்கு தான் கரெக்டா இருக்கும் இதை பண்றதுக்கு அப்படின்னு ஹீரோ ஏதோ சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. சாரி காய்ஸ், எனக்கு எக்ஸாம் வந்துருச்சு. அதோட உடம்பு இன்னும் சரியில்லாம இருக்கு. அதனாலதான் இந்த எபிசோட்ல கூட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். இனிமே முடிஞ்சளவு நான் கண்டினியூவாக வீடியோ போட பார்க்குறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ என்னன்னு தெரியல, அதிகமாக வியூஸ் போக மாட்டேங்குது. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு.